வணக்கம் நண்பர்களே. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயில நாலாவதா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பவாய் புற்றுநோய், அதாவது இங்கிலீஷ்ல சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயில நாலாவதா இருக்கிறது இந்த சர்விக்கல் கேன்சருங்க. எவ்வளவு சீக்கிரமா இந்த சர்விக்கல் கேன்சரை நம்ம ஸ்கிரீன் பண்ணியோ இல்ல டயக்னோஸ் பண்ணி சீக்கிரமா கண்டுபிடிச்சோம்னா இந்த புற்றுநோய்க்கு நம்மளால ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் பண்ண முடியுங்க. இல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல பெண்கள் யாராவது 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்காங்க, அவங்க மெனாரிக்கி ஸ்டேஜுக்கு போல, அதாவது பீரியட்ஸ் இன்னும் ஆகல, தலை குளிக்கல, இந்த மாதிரி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி எதுவும் இல்லாம உங்க வீட்டுல பெண்கள் 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா மறக்காம அவங்க கிட்ட HPV வேக்சினை போட சொல்லுங்க. இந்த HPV வேக்சின் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய வேக்சின் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க வயசு 30 தாண்டிருச்சா அப்படின்னா நீங்க எவ்ரி 5 இருந்து 15 வருஷத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா பேப்ஸ்மியர் எடுத்து ஆகணும். அது மட்டும் இல்ல, முக்கியமா உங்க லைஃப்ல நீங்க அட்லீஸ்ட் 2 தடவையாவது நீங்க பேப்ஸ்மியர் எடுத்து பார்த்துக்கணும். இப்படி எடுத்து பார்க்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இல்ல பிற்காலத்துல ஏற்படக்கூடிய செர்விக்கல் கேன்சரை முன்கூட்டியே நம்மளால இதை பிரிவென்ட் பண்ண முடியுங்க. இந்த செர்விக்கல் கேன்சர் எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செர்விக்கல் கேன்சர்ங்கிறது HPV வைரஸ் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய்ங்க. இது எப்படி ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா, இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனுங்க. அதாவது நம்ம உடலுறவு வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த செர்விக்கல் கேன்சர் வர்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு இந்த HPV வைரஸ் மூலமா தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களோட செக்ஷுவல் பார்ட்னருக்கும் அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இதை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த செர்விக்கல் கேன்சரை நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதை பிரிவென்ட் பண்றதுக்கு HPV வேக்சின்ங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த HPV வேக்சின் 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் தாராளமா போட்டுக்கலாம். டோஸ் பாத்தீங்கன்னா 1 டோஸ்ல இருந்து 3 டோஸ்க்குள்ள வரைக்கும் போட்டுக்கலாம். டோஸ் நிர்ணயிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வேக்சின் டாக்டரா இருக்கலாம். சோ நீங்க தாராளமா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய வேக்சின் டாக்டரை பார்த்து எத்தனை டோஸ் போட்டுக்கலாங்கிறது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க வயசு 30 தாண்டிருச்சுன்னா மறக்காம 5 வயசுல இருந்து 15 வருஷத்துக்குள்ள பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க. பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பாக்குறது மூலமா உங்களுக்கு பிற்காலத்துல ஏற்படக்கூடிய கர்ப்பவாய் புற்றுநோய் வருமா வராதா தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பல ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.